வணக்கம். வாசினி கல்யாண அப்டேட். சொக்கனும் பிரியாவிடையும் வர்றாங்க விரைவில். அவங்களுக்காகத்தான் இந்த பட்டு வேஷ்டியும் வஸ்திரம். முக்குருணி விநாயகருக்கு முதல் நாள் பூஜை நடக்க போகுது. அந்த வஸ்திரம் கல்யாணத்தன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் அவர் கட்டிக்கிறதுக்காக இந்த வஸ்திரம். பட்டாபிஷேகத்துக்கு 2 பரிவட்டங்கள், இது திக்விஜயத்தன்னைக்கு கட்டுறதுக்கு. திருக்கல்யாணத்துக்கு சொக்கநாதருக்கு இந்த வேஷ்டி, பிரியாவிடைக்கு மங்களகரமாக மஞ்சளில் வஸ்திரம், வாசினிக்கு கூறப்படவைங்கிறது இந்த சல்லா துணி தான். பள்ளியறைக்கு சொக்கநாதருக்கு, பிரியாவிடைக்கு இந்த வஸ்திரம், வாசினிக்கு இந்த வஸ்திரம். விடையாற்றி ஊஞ்சல் உற்சவத்துக்கு சொக்கநாதருக்கு, பிரியாவிடைக்கு, வாசினிக்கு. வாசினி கல்யாண உற்சவத்துக்கான அனைத்து வஸ்திரங்களும் பேரன்பின் காரணமாக, ஆழமான பக்தியின் காரணமாக, என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையின் காரணமாக, கைங்கரியமாக நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க. அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணும். யார் யாரெல்லாம் வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வி அடிக்கடி டிஎம் பண்ணி கேட்டுட்ருக்கீங்க. எல்லாரும் வரலாம், தாராளமாக வரலாம், குடும்பத்தோடு வரலாம். கை நிறைய வளையல்கள் போட்டுக்கிட்டு, நெத்தி நிறைய குங்குமம் வச்சுக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, காலில் கொலுசு போட்டுக்கிட்டு, மருதாணி வச்சுக்கிட்டு, பெண்கள்லாம் புடைசூழ வந்து நம்ம வாசினி பாப்பா கல்யாணத்தை நடத்தணும். பெண்கள்னோடனே ஆண்கள் ஆமாம் பட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு சூப்பராக வந்து நம்ம சொக்கநாதரை தரிசனம் பண்ணிவிட்டு வாசினி கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு சொல்லி குடும்ப சகிதமாக உறவுகள், உற்றார் உறவினர் அப்படின்னு அத்தனை பேரோட அக்கம்பக்கத்து வீட்டுக்காரங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு வாங்க. மனசுலேயும் இடம் இருக்குது, அந்த மண்டபத்துலேயும் இடம் இருக்குது. உங்கள் அத்தனை பேரையும் அன்போடு அழைக்கிறேன். நன்றி.